நண்பர்களே, இந்த வீடியோல நாம ஆந்தைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்தைகள் பெரும்பாலும் தனிதே காணப்படுமாம். ஆந்தை இனத்தில் மொத்தம் 133 வகைகள் உள்ளனவாம். ஆந்தைகள் பொதுவாக காடுகள், பாலைவனங்கள், புல்வெளிகள், கைவிடப்பட்ட கட்டிடங்கள், வயல்வெளிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கின்றனவாம். ஆந்தைகளின் எடையானது 1 கிலோ முதல் 4 கிலோ வரை இருக்குமாம். மேலும் பெண் ஆந்தைகள் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாக இருக்குமாம். பொதுவாக மற்ற பறவைகள் பறக்கும் போது படபடவென ஓசை எழுப்பும். ஆனால் ஆந்தையின் இறக்கைகள் மிக மென்மையாக இருப்பதால் பறக்கும் போது ஒலியை எழுப்பாதாம். ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாடக்கூடியதாம். ஏனென்றால் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாடக்கூடிய பரிமாணத்தில் இருப்பதே அதற்கு காரணமாம். அதாவது கழுகு மாதிரியான பெரிய பறவைகளிடம் போட்டி போட முடியாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடினால் நமக்கு போட்டி இல்லாமல் இரையை தேடலாம் என்பதால் இரவில் மட்டும் வேட்டையாடும் பழக்கத்திற்கு வந்துவிட்டதாம். இதனால் இதனுடைய உணவு முறை மாறி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றதாம். ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாக தெரியுமாம். மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எது என்றால் அது ஆந்தைகள் தானாம். ஆந்தைகளுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாக தெரியாதாம். இதனால் ஆந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றதாம். இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது இடது வலது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து 270 டிகிரி அளவிற்கு சுற்றி பார்க்க உதவி செய்கிறதாம். இப்படி சுத்தி பார்ப்பதுமின்றி மேலே கீழே என்று ஏற்ற இறக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது. ஆந்தைகள் பார்ப்பதை விடவும் கேட்பதை வைத்துத்தான் வேட்டைக்கு தயாராகுமாம். ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பானது அவற்றுக்கு எந்த சத்தமாக இருந்தாலும் அவை தெளிவாக கேட்க உதவி செய்கிறதாம். ஆந்தைகளின் கால்கள் முன்பகுதியில் 2 விரல்கள் மற்றும் பின்பகுதியில் 2 விரல்கள் இருக்கிறது. இந்த விரல்களை பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் அவற்றால் கெட்டியாக பிடிக்க முடியுமாம். ஆந்தைகள் மண்புழுவிற்கு இணையாக விவசாயிகளின் நண்பன் என்றும் கூறலாம். ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி, பூச்சிகள் என்று எல்லாவற்றையுமே பெரிய அளவிற்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செழிக்க வைக்க உதவுகிறதாம். என்ன நண்பர்களே, ஆந்தைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா? இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் நாம அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.